வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி, இதில் எலக்ட்ரோதெரப்பி மின்னியல் சிகிச்சை, அதில் என்னென்ன மாதிரி சிகிச்சைகள் பேசிக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். டைரக்ட் கரண்ட், இன்டைரக்ட் கரண்ட், மீடியம் ஃப்ரீக்வன்சி, இன்ஃப்ராரெட் ரேஸ், இது மாதிரி அதாவது எல்லா வேவ்ஸுமே நம்ம யூஸ் பண்ணோம். ஹை ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி, மீடியம் ஃப்ரீக்வன்சி, அப்புறம் வந்து சவுண்ட் வேவ்ஸ், ஹீட் வேவ்ஸு, ஐஸு, மெழுகு, லேசர், இது மாதிரி எல்லாமே நம்ம மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து அல்ட்ராசானிக் அப்படிங்கிறது வந்து கேலா ஒலி அலைகள். அதாவது நம்ம ஹியூமன் இயருக்கு வந்து சில மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் நம்மளால் கேட்க முடியும். இந்த அல்ட்ராசானிக்குங்கிறது வந்து பொதுவாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வயிற்றில் ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வேவ்ஸ் தான் அல்ட்ராசானிக் வேவ்ஸு. இது வந்து வேறு ஃப்ரீக்குவன்சி இருக்குது. டயக்னோசிஸ்ட்டுக்கு வேறு ஃப்ரீக்குவன்சி இருக்குது, ஃபிசியோதெரப்பிக்கு வேறு ஃப்ரீக்குவன்சி இருக்குது. இது என்ன பண்ணுது, எப்படி பண்ணுதுன்னா, இது வந்து கேலா ஒலி அலைகள். அதாவது ஹை ஃப்ரீக்குவன்சி 20 கிலோஹெர்ட்ஸ்க்கு மேலே, அதாவது நம்ம ஸ்கின்ல வைக்கிறப்ப நம்மளால் உணர முடியாது. மிஷின் ஆன் பண்ணாங்களா, கரண்ட் வருதா, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஒரு சின்ன மைக் மாதிரி ஹெட் இருக்கும், அதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் தண்ணி போட்டு அந்த மிஷினை ஆன் பண்ணுறப்ப அது பபுள்ஸ் மாதிரி வரும். இதுதான் நாங்களே வந்து அந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகுதாங்கிறது டெய்லி இப்போ மார்னிங் வந்ததும் ஸ்டாஃபாக யாரோ தெரப்பிஸ்ட் வந்து மிஷினை ஆன் பண்ணி ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வாட்டர் வச்சு மிஷின் இன்டென்சிட்டி அவுட்புட் பண்ணுறப்ப தான் அந்த மிஷின் ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். அதர்வைஸ் எங்களுக்கும் அந்த மிஷின் ஒர்க் ஆகுதான்னு தெரியாது. இந்த டெஸ்ட் பண்ணாட்டினா பேஷண்ட்க்கு வந்து ஒன்றுமே தெரியாது. இதில் வந்து 2 ப்ரோக்ராம் இருக்குது, பல்ஸ் ப்ரோக்ராம், கண்டினியூஸ் ப்ரோக்ராம். இந்த கண்டினியூஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறப்ப சீட்டு இப்படி தேய்க்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தேய்க்கிறப்ப சிலதில் மிஷினில் வந்து தெர்மல் எஃபெக்ட்டுக்காக ஃப்ரீக்குவன்சி மாற்றி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு மைல்டாக ஹீட் வரும். ஆனால் பொதுவாக அல்ட்ராசானிக்குங்கிறது கேலா ஒலி அலைகள், சவுண்ட் வேவ்ஸ். அது வைக்கிறப்போ ஒன்றுமே தெரியாது. நம்ம வயிற்றுக்கு எப்படி ஸ்கேன் பண்ணுறோம், கிட்னி ஸ்டோன் வந்தால் ஸ்கேன் பண்ணுறோம், அதே மாதிரி வேவ்ஸ் தான். ஒன்றுமே ஜெல் போட்டு தேய்ப்பாங்க, அவ்வளோதான். சில பேர் வந்து தெர்மல் எஃபெக்ட் பேஷண்ட்க்கு வேணுங்கிறது அந்த ஃப்ரீக்குவன்சி மாற்றுறப்ப ஹீட் வரும். பட் ஒரு பக்காவான ஒரு கரெக்டான ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிற அல்ட்ராசானிக் மிஷினில் ஒன்றுமே தெரியாது. மிஷின் ஆன் பண்ணாங்களா, ஒர்க் பண்ணுதா, ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா, எதுவுமே தெரியாது. எந்த இடத்துல வலி இருக்கோ அங்கே போட்டு தேய்ப்பாங்க, இல்லாட்டி ஒரு வச்சு சாண்ட் பேக் வச்சுருவாங்க. ஸோ இதுதான் இந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸ் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் அந்த மிஷினில். அந்த கிறிஸ்டல்லேருந்து அந்த பர்டிகுலர் வேவ்ஸ் வரும். அந்த வேவ்ஸ் என்னென்னா போன் வரைக்கும் போகும், போனை தாண்டி போகாது, போன் வரைக்கும் போகும் அந்த அல்ட்ராசானிக். ஸோ எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து டெண்டனில் அடிஷன் இருக்குது, மசில்ஸில் வந்து நாடியூல்ஸ்னு இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பட்டக்ஸில், தைஸ்லலாம் அப்படியே அந்த சியாட்டிக் நர்வோ இல்லை எங்கேயாவது விழுந்து அடிபட்டிருப்பாங்க ஸ்போர்ட்ஸில், கன்ட்யூஷன் மாதிரி கட்டி நரம்பில் வந்து அப்படியே முடிச்சு மாதிரி நாடியூல் சொல்லுவோம். முட்டிக்கு பின் பக்கம், காஃபில், அந்த மாதிரி டெண்டனில் வந்து ஹார்டாக முடிச்சு மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன ஆகும், அவங்களுக்கு மடக்க நீட்டாக உட்காரப்பெல்லாம் வலி இருக்கும். இது வந்து எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ இது மாதிரி எதுலேயுமே தெரியாது. தெரப்பிஸ்ட் வந்து படுக்க வச்சு பேஷண்ட் எங்கே வலி இருக்குதுன்னு அங்கே அழுத்தி பார்க்குறப்ப கையால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து எந்த மருந்து மாத்திரை இல்லாமல் இந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸ் கொடுக்குறப்ப ஒரு 10-15 டேஸ் கொடுக்குறப்ப அது கொலம் கரைஞ்சி ஃபுல்லாக இதுவாடும். அது மாதிரி இப்போ லிகமெண்ட் இன்ஜுரி, ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு லிகமெண்ட் இன்ஜுரி ஆகும். நம்மளே பாத்ரூமில் விழுந்துருவோம், இல்லை வெயிட் தூக்குறப்ப பிடிச்சிப்போம். இந்த ரிஸ்ட்டில், ஷோல்டரில், முட்டியில், ஆங்கிளில், ஸ்போர்ட்ஸ் பர்சன் எஸ்பெஷலி சின்ன பசங்களுக்கு சைக்கிளில் விளையாடுறப்ப இந்த ஆங்கிளில், ரிஸ்ட்டில், ஷோல்டரில், முட்டியில் வந்து லிகமெண்ட் இன்ஜுரி ஆகும். லிகமெண்ட் கட்டில் லிகமெண்ட் இன்ஜுரிங்கிறது ஒரு சின்ன சுளுக்கு மாதிரி. ஐஸ் வச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த அல்ட்ராசானிக்கும் அந்த டென்ஸ் தெரப்பி, ஐஎஃப்டி காம்பினேஷன் தெரப்பி கொடுக்குறப்ப ஃபியூ டேஸில் எந்த மாத்திரை மருந்து இல்லாமல், சைடு எஃபெக்ட் இல்லாமல் சூப்பராக எஃபெக்ட் ஆகும். அது மாதிரி ஷோல்டர், இந்த ஷோல்டர் வந்து சூப்பராக ஸ்பைனல் டெண்டனில் கால்சிஃபிகேஷன் இருக்கும், அதாவது கால்சியம் பதிஞ்சு கல் மாதிரி எக்ஸ்ரேல பார்த்தா தெரியும். அதை வந்து மருந்து மாத்திரை இல்லாமல் இந்த அல்ட்ராசானிக் கொடுக்குறப்ப அது கரைஞ்சிரும். ஸோ இது மாதிரி ஃபிசியோதெரப்பியில் இந்த அல்ட்ராசானிக் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் இருக்குது. எதுவுமே தெரியாது, ஆனால் சூப்பர் எஃபெக்ட் இருக்கும். எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. 100% சேஃபான ட்ரீட்மெண்ட்டு. நன்றி, வணக்கம்.